இப்போது சமீபத்தில் நீராஜ் சிங் ராத்தோர் இவங்க பொறுத்தவரைக்கும் ஒரு கருத்து சொல்லியிருக்கார்கள். என்னன்னா, பல நாடுகள் பிரச்சனைகள் வரும்போது இந்தியா சமாதானப்படுத்தியிருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் இருக்க பிரச்சனைகள் ஏன் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த பஹல்காம் சம்பந்தமான விஷயம்தான், வேறு ஒன்றும் இல்லை. அதை பற்றி இவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இவங்க பாடகி வடநாட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறம் இன்னொரு என்னன்னா விமர்சனம், இந்த தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் இந்த சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய மக்கள் எவ்வளோ தாக்கப்பட்டிருக்கார்கள்னு ஒரு வீடியோலாம் போட்டிருக்கார்கள். வடநாட்டில் குறிப்பாக இவங்களாம் யூபி, உத்தரப்பிரதேச, அங்கே மிகவும் வைரல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எதிர்கட்சி இருக்கிற அகிலேஷ் யாதவ், அந்த அகிலேஷ் யாதவ் பொறுத்தவரைக்கும் இது ஒரு பெரிய அரசியலாக்கி ஆளுங்கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி கேட்டிருக்கார்கள். இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக கூட்டிகிட்ருக்கு உத்தரப்பிரதேசில். அதனால் இன்னொரு என்னன்னா, இந்த விமர்சனம் பண்ணதுனால இவங்களுக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாடகிக்கும் அப்புறம் உத்தரப்பிரதேசில் எதிர்கட்சி அகிலேஷ் யாதவ்க்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ அதான் பரபரப்பாக செய்தி ஓடிட்டுருக்கு. அதனால் இப்போ எவ்வளோ அயோக்கியர்கள் பாருங்கள். சாதாரணமாக கேள்வி கேட்குறது ஆளுங்கச்சிட்டு, இது கேட்டாலும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்குதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? எவ்வளோ சர்வாதிகாரத்தம். இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டிருக்கார்கள், அது உண்மைதான். பல இஸ்லாமியர்கள், அப்பாவி இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டிருக்கார்கள். ஒரு கர்ப்பிணி பெண்ணும் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போக முடியாத அளவுக்கு ஒரு மத ரீசல் நடந்திருக்கு. இதெல்லாம் தட்டி கேள்வி கேட்கும்போது எஃப்ஐஆர், இதுதான் இந்த பாரதிய ஜனதா கவர்மெண்ட்டில் ஓடிட்டுருக்குது. இப்போ வரைக்கும் யாரும் எந்த பயங்கரவாதி ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதை கண்டுபிடிச்சி ஒரு தண்டனை கொடுக்கணும். அது எப்போ நமக்கு சரியாக தெரியவில்லை. அடுத்தடுத்த இதில் தான் வரும்னு நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்ப்போம். இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ சர்வாதிகாரியாக இருக்காங்கன்னு நம்ம எதுவும் தெரிஞ்சுக்கணும். அந்த பதிவை அதனால் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.